நடிகர் சத்யராஜ் அவர்கள். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. அவர் பேசின பல டயலாக்கள் இருந்தாலுமே கூட அவருடைய அந்த டயலாக்கள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக்காக நேத்து அவர் குளத்தூர்ல பேசின அந்த ஒரு டயலாக் தாங்க. குளத்தூர்ல பேசுறதுனால ஃபர்ஸ்ட் கேள்வி, நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? என்னடா அழுகுற? அழுதுக்கு இருக்க நீ? அழுகாதடா. நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? குளத்தூர் மக்களை பார்த்து கேட்கிறாரு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். அப்படி என்ன பண்ணிட்டாங்க குளத்தூர் மக்கள் அப்படின்னா, ஐயா ஸ்டாலினை தோக்கடிச்சு விட்டீங்க மனுஷங்களாயா நீங்க? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு. நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா சொல்லுங்க நீங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. இப்படி நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? வழக்கமா காமெடியா பேசுற ஆள் தான் நான். நல்ல நக்கல் தான், நையாண்டியா பேசுவேன், முடியல அப்படிங்கிறாரு. எனக்கு ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு, குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. நல்ல ரொம்ப கிண்டலான நக்கல் பிடிச்சாள். என் சினிமால பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கலாம், இது எப்படி எடுத்துக்க முடியல. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க. உங்களுடைய அடுத்த படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறேங்க விஜய். அடிச்சு தோல் பண்ணிடுவோம், ஓகேங்களா? நாங்க ஆட்சியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு சூப்பர் தலைவர் ஸ்டாலின் நிற்கிறாரு, அவர் பாத்துக்கிறாரு. Like you have to think that karma is definitely a boomerang. It will hit you very hard. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இந்த இடத்த கவனிங்க. அந்த டயலாக் சொல்லி முடிச்ச உடனே கூட்டத்தில் ஒருத்தர் ஷே அப்படின்னு ஒரு எமோஷன். 10 திருமணி அப்பதான் புத்தி வரும். அவன் தான்டா எனக்கு மகன். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு நம்ம ரெட்ட புள்ள மாதிரி அழுதுகிட்டு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. திமுக கிட்ட எலெக்ஷன் முடிஞ்சு 1 மாசம் ஆயிடுச்சுங்க. 1 மாசம் ஆகி 2 நாள் ஆயிடுச்சு. அழுவுறது தப்பு இல்லை. 1 நாள் அழுவலாம், 2 நாள் அழுவலாம். ஆனா 32 நாள் ஆச்சு அழுதுகிட்டே இருக்கிறீங்க. இது நியாயமா? நீங்கள் செய்வது நியாயமா? நான் கேட்கிறேன். மக்கள் என்ன நினைப்பாங்க? சிம்பத்தி வரும்ன்ற மாதிரி ஏதாச்சும் நினைக்கிறீங்களா? வராது. சொன்னா கேளுங்க, சிரிப்பு தான் வரும். அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி ஃபேமஸான ஆட்கள், திரைத்துறையில் இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துவீங்க. எலெக்ஷன் நெருக்கத்தில் என்ன பண்ணீங்க? இதே மாதிரி திரைத்துறையில் இருக்கக்கூடிய அவங்க இவங்களை கூப்பிட்டு வச்சு திட்ட நிகழ்ச்சி. இதே சத்யராஜ் குளத்தூர்ல இல்ல, பெரம்பூர்ல நின்றுக்கிட்டு இங்க யாருப்பா அது வேட்பாளர், ஏதோ ஒரு கட்சி தாவேக்காவா, என்ன தம்பி விஜய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அது போயிட்டு இப்படி கை கட்டினாரு. அடுத்தது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. எனக்கு பகீரன் ஆச்சு. இந்த தலைவா பிரச்சனை வந்தப்போ கொடநாட்டில் போய் ஜெயலலிதா மேடத்தை பார்க்கறதுக்காக நின்று அம்மா அம்மா
ரொம்ப மன்னிச்சுக்குங்கம்மா, எப்படியாச்சும் எங்க தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்கம்மா. இந்த கிண்டலும் கில்லேமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க, தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. 11 மணில இருந்து புலம்ப ஆரம்பிப்பானுங்க பாருங்க. அப்ப நம்மளுக்கு எப்படி தெரியுமா சவுண்ட் கேட்கும்? இந்த ஸ்பைடர் படத்துல எஸ்.ஜே. சூர்யா 4ஆம் தேதி 11 மணில இருந்து இந்த புலம்பல் அப்படிதான் ஆரம்பிக்கும். பிரிட்ஜ் கீழே போய் எந்த பணியும் செய்யாம சந்திக்கல. கொளத்தூர் மக்களுக்கு மனசு வந்துச்சு. ஆனா 32 நாள் அழுதுகிட்டே இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, 2 பேர்கிட்டயும் புதுசா வந்து ஒருத்தர்கிட்ட தோத்துட்டமேன்றதும் அந்த ஒரு வைத்தறிச்சல் வெளிப்படையா சொன்னா ஸ்டொமக் பர்னிங். அவங்களுக்கு என்னன்னா ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்தா கூட அவங்களால ஏத்துக்க முடியும். இதுல என்னன்னா சின்ன பசங்களா வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க நம்மள. இன்னொன்னு சிஎம்ஆ இருந்தவர் தோத்துருக்காரு கொளத்தூர்ல. ஏன்னா எவ்வளவு பெரிய அவமானம், வெளியில தலை காட்ட முடியாதுல்ல. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சாங்க. இப்ப அதே சென்னையில போயிட்டு கொளத்தூர்ல மேடை போட்டு தேம்பி அழுதுட்டு இருக்கிறாரு சத்யராஜ். இருக்காண்டா டேய், ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா ஆரம்பம். சரி, இங்க இவரு அழுகிறாருன்னு பார்த்தா போற வர இடமெல்லாம் 3 விஷயம் பண்றாங்க. ஒண்ணு அழுவுறது, இன்னொன்னு சாபம் விடுறது, மண்ணை வாரி தூத்துறது, மக்களை பிடிச்சி திட்டுறது. அத்தனை பேருக்கும் செருப்படி காத்துன்னு இருக்குது. இந்த கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு வந்து செருப்படி காத்து. இந்த கொளத்தூரை சுடுகாடுன்னு மாத்திக்கங்க. அடங்கம்மால மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? இந்த 2 விஷயம். 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தலக்கணத்துடைய உச்சத்துல பேசுறது தோத்ததுக்கு அப்புறமா, நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா, இவங்க கிட்ட போய் கேவலம் இவங்க கிட்ட போய் நாங்க தோத்துட்டுமே. ஒரு அறிவாளிகிட்ட தோத்துந்தா பரவாயில்ல, போய் இவங்க கிட்ட தோத்துட்டுமே. யாரு? ஆராசா. இவருக்கு தலைவர் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின். ஆணவத்துல பேசுறது, இல்லைன்னா அழுது தீக்கிறது, சாபம் விடுறது, இது 3 மட்டும் பண்ணிட்டு இருந்தா இந்த கட்சி விளங்குமா? எந்த காலத்துலயாச்சும் இந்த கட்சி மீண்டு வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. ஷிஃப்ட் ஆவாங்க, பேசுவாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேலே உதயநிதி எல்லாம் வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது வந்துட்டு கான், திராவிட எரா வந்துட்டு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு புதிய எரா, யூத் எரா. மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவர். அப்படி இருக்கக்கூடிய சத்யராஜ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை இருக்குது. அது என்ன மூட நம்பிக்கை அப்படின்னா, கடந்த 5 வருஷமா நம்ம ரொம்ப நல்லாட்சி கொடுத்தோம். இந்த மூட நம்பிக்கை, நம்ம நல்லாட்சி கொடுத்தோங்கிற அந்த மூட நம்பிக்கையிலிருந்து நீங்க வெளியே வர வரைக்கும் நீங்க விளங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காத. சும்மா இருக்க மாட்டா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அம்மா